மாந்தாதாவோட புத்திரனான அந்த வீரன் என்ன பண்ணுறார், ஸ்வர்க்கத்துக்கு போகிறார். அங்க அசுரால் கூட யுத்தம் பண்ணுறார். அவர் தேவ வருஷங்களால யுத்தம் பண்ணினால இங்க மனுஷாலோட ஆயுசும் கடந்து அவர் அங்க யுத்தம் பண்ணுறார். அதனாலேயே அவர் ஜீவிச்சுட்டு இருந்த சமயத்துல அவரை கல்யாணம் பண்ணிட்ட பாரியைகள், அவரோட புத்திரன்மார், அவரோட அமாத்தியன்மார், அவரோட பிரஜைகள், அவரோட காலத்துல இருந்த பிரஜைகள் அவள்லாம் மரணம் அடைஞ்சாச்சு. அவளோட காலமே முடிஞ்சு கொடுத்த முக்தி நிலையனா இருக்கான் அந்த பகவான். அப்போ அந்த பகவானுக்கு மட்டும்தான் முக்தி தர முடியும். நாங்கள் அந்த பகவான் அல்லவே. எனக்கு எழுந்திருக்கவே பாடல, கொஞ்ச காலம் சில காலம் நான் தூங்கிட்டே இருக்கணும், ஆரோது வந்து என்ன எழுப்பினா அவள் பஸ்மமாக போகணும் சொல்லி ஒரு வரம் கேட்டுக்கிறார். அவ்வளோ க்ஷீணம் அவருக்கு. அதனால அப்படி கேட்குறார். சத்தியசந்தன் சொல்லி கூடி சொன்னார் இல்லையா முச்சுக்குந்தனை, அதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சுடுத்து. அதனால அவர் இப்படி ஆயுடுத்தே சொல்லி டெகஞ்சு நிற்கிற சமயத்தில், அந்த ஒரு ஷாக்கில் இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் அவரோட முன்னாடி பகவான் வந்து தர்சனம் கொடுக்குறான். தர்சனம் கொடுக்குற பகவான் எப்படி இருக்கான்? அடுத்த ஸ்லோகம். जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभित्यस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोचितकैतवोऽत्र परमो निर्मलसराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखायातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्ययिमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलं कृषीष्ट भगवान् वचांसि मे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கோம் சொல்லி பார்க்கறத, பகவான் கூட அசாத்தியமான ஒரு யுத்தம் பண்ணணும் சொல்லிட்டு இச்சையோட யுத்த வெறியோட காலையவனன் பகவானை தோல்பிக்கணும் சொல்லி மதுரா பட்டணத்தை அப்படியே வளைஞ்சு விட்டான். அதே சமயமா ஜராசந்தனும் 23 அக்ஷௌஹிணி சைன்யத்தோட வர பகவான் தன்னோட பிரஜைகளான மதுராவாசிகளை காப்பாற்றணும் சொல்லி என்ன பண்ணினான், சமுத்திரத்துல ஒரு தீபம் நிர்மாணம் பண்ணறான். அந்த தீபத்துல ஆச்சரியமான ஒரு நகர நிர்மாணம் ஆகிறது. விஸ்வகர்மாவே பண்ணறார். துவாரகாபுரிய நிர்மாணம் பண்ணறான் பகவான். தன்னோட ஜனங்களை எல்லாம் அங்க குடி பார்ப்பிச்சுட்டு கழுத்துல ஒரே ஒரு தாமரை பூ மாலை போட்டுண்டு நிராயுத பாணியா எவனனை தோல்பிக்கணும்னு சொல்லிட்டு பகவான் வரான். நிராயுத பாணியா யுத்தம் பண்ணுறதுக்கு பகவானுக்கு இச்சை இல்லை. ஏன்னா
யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா பகவான் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு? அது இல்லையாம் காலயவனனுக்கு. அதனால யுத்தத்துக்கு போகலை. மதுராபுரத்துலேருந்து காலியாக இருக்கிற மதுராபுரத்துலேருந்து ஹாயாக வெளியில் வரான் கிருஷ்ணன். மதுரையை சூழ்ந்துட்டு இருக்கிற யவனன் பார்த்ததும் நாரத மகர்ஷி சொன்னதான அடையாளங்கள் எல்லாம் தெரியறது கிருஷ்ணன்ல. கௌஸ்துபத்தை எல்லாம் எடுத்து இப்படி காட்டின்னு நடக்கிறான் கிருஷ்ணன். ஸ்ரீவல்சம் சொல்கிற மருகையும் காட்டின்னு நடக்கிறான். தாமரை இதழ் போன்ற கண்கள், சதுர்புஜம், அழகான கூந்தல், காதில் 2 மகர குண்டலங்கள், பீத்தவாசம், இதெல்லாம் நாரத மகர்ஷி சொன்னது மாதிரியே இருக்கே சொல்லி தெரிஞ்சுட்டு யவனன் நினச்சிக்கிறான், ஓ இவர் தான் மதுராதிபதியான கிருஷ்ணன், இவர் கூட தான் யுத்தம் பண்ணணும்னு சொல்லி யுத்தத்துக்கு ஆயிட்டு கிருஷ்ணனுக்கு நேரம் ஆயுதத்தை எடுத்துட்டு ஓட கிருஷ்ணன் என்ன பண்றான், இதி நிஷ்சித்ய யவனஹ பிராத்ரவந்தம் பராங்முகம் அன்வதாவஜ்ஜிக்ஷுஸ்தம் துராபமபி யோகினாம். அப்படியே காலயவனன் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு அல்லவே கிருஷ்ணன் வந்திருக்கான். யவனன் ஓட ஆரம்பிச்சாச்சு சொல்லி தெரிஞ்சதுமே அவன் வர திசைக்கு ஆப்போசிட்டா அப்படியே நேரம் ஓடி போகிறான் கிருஷ்ணன். யவனன் ஓடுறான், ஹே கிருஷ்ணா நில்லு கிருஷ்ணா நில்லு கிருஷ்ணா சொல்லி கூப்பிட்டுட்டே ஓடுறான். ஆயுதத்தை தாழப்பட்டுட்டே ஓடுறான். என்ன மல்லி யுத்தம் பண்ணணுமாம் அவனுக்கு. அப்படியே ஓடுறான். கிருஷ்ணன் கேட்காத மாதிரி முன்னாடி ஓடி போகிறான். இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, யோகிகள் ஹிருதய கமலத்துல இது அமர வைக்கிறதுக்குன்னு பகவான் பின்னாடி ஓடுற மாதிரி இருந்தது. அவளும் ஹிருதய கமலத்துல பகவான் உட்கார வைக்க ஸ்ரமிப்பா. ஆனா பகவான் உட்காரவே மாட்டானே. அந்த சாட்சாத்காரம்ன்றது கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அல்லவோ. அதனால யவனன் துரத்தின்னு ஓடுறது யாரு, சாட்சாத் பரமாத்மா கிருஷ்ணன். யோகிகள் எல்லாம் ஹிருதயத்துக்குள்ள பகவானை துரத்துவா, ஆனா யவனன் பிரத்யக்ஷமா துரத்துறான். அதுதான் இங்க ஆச்சரியம். யோகிகள் எல்லாம் ஆசையோட கூப்பிடுவா, பாண்டுரங்க ஏரே பாண்டுரங்க ஏரே, வா பாண்டுரங்கா, ஹே பாண்டுரங்கா இங்க வா பாண்டுரங்கா சொல்லி ஸ்னேகத்தோட யோகிகள் கூப்பிடுவா, பக்தாள் கூப்பிடுவா. ஆனா யவனன் யுத்தத்துக்குன்னு பகவானை தோல்பிக்கணும் சொல்ற உத்தேசத்தோட கூப்பிடுறான். அப்படி ஓடி ஓடி பகவான் ஒரு குகைக்குள்ள பிரவேசிக்கிறான். குகைக்குள்ள அந்தகாரமா இருக்கு. யவனனும் உள்ள போகிறான். உள்ள போனதும் பகவான் அங்க போய் மறைஞ்சு விட்டான். அங்க யாரோ படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிறவாளாக்கும் கிருஷ்ணனாக்கும் சொல்லி நினைச்சுண்டு அந்த படுத்துட்டு இருக்கிறவா மேல யவனன் ஓங்கி ஒரு மிதி மிதிக்க அவர் காலங்காலமா தூங்கிட்டு இருந்தார். அவர் அந்த தூக்கம் கலங்கி அப்படியே எழுந்திருந்து ஆறு என்ன எழுப்பினா சொல்லி ஒரு குரோதத்தோடு அவர் பார்க்க, கண்ணை திறந்து பார்க்க முன்னாடி யவனன். அவர் ஒரு யோகி, இத்தனை காலமா தூக்கம் மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த தபஸ் அப்படியே ஒரு அக்னியா கிளம்பி யவனன் மேல அப்படியே சுட்டு பொசுக்கி விடுத்து. யவனன் அப்படியே பதபதான்னு எரிஞ்சு பஸ்மமா தாழ விழுந்தான். சொல்ற பரியந்தம் பார்த்தோம். அப்போ பரீட்சித் மகாராஜாவுக்கு இந்த கதை கேட்டதுமே ஆச்சரியம். இப்படி கண்ணை திறந்ததும் தூங்கிட்டு இருக்கிறவர் எழுந்திருந்ததும் முன்னாடி இருக்கிறவாளை பார்த்ததும் அவ அப்படி பொசுங்கி போகணும்னா படுத்துட்டு இருக்கிறவர் ஆறா இருப்பார். இப்பேற்பட்ட வீரியம் அவருக்கு எப்படி வந்திருக்கு? இவர் ஆறு? இவரோட பேர் என்னது? இவர் ஆரோட புத்திரன்? எந்த குலத்துல உத்பவிச்சவர்? இந்த குகையில ஏன் வந்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார்? யவனார்தனனான இவர் ஆறு சொல்லி பரீட்சித்து உற்சாகத்தோட சுகபிரமரிஷி கிட்ட கேட்க அதுக்கு உத்தரம் சுகபிரமரிஷி சொல்றார். அங்க நிறுத்தி இருக்கோம். 14வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீ சுக உவாச स इक्ष्वाकुकुले जातो मान्धातृतनयो महान् मुचुकुन्द इति ख्यातो ब्रह्मण्यः सत्यशङ्करः स इक्ष्वाकुकुले जातो महान् सः महानाன அவர் இக்ஷ்வாகு குலத்துல ராமச்சந்திர பிரபுவோட குலத்துல ஜனிச்ச ஒரு ராஜாக்கும் மாந்தாத்தா சொல்ற ராஜாவோட தனையனாக்கும் புத்திரனாக்கும். இவரோட பேரு முச்சுகுந்தன். பிரசித்தனாக்கும் அவர். பிராமணாள் கிட்டக்கெல்லாம் பகுமானம் உண்டு அவருக்கு. பிராமணாளோட பக்தனாக்கும். பிரம்மண்ய தேவஹ பிரம்மண்யஹ சத்யசங்கரஹ. சத்தியம் மட்டுமே பேசுவார். சத்தியனிஷ்டை உள்ளவராகும். ரகுகுலத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்கன்மாருமே அப்படி அல்லவா? அதனால மாந்தாத்தாவோட புத்திரனாக்கும் இவர். இவரோட பேர் முச்சுகுந்தனாக்கும் சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த கதையை. சயாச்சித சுரகணேர் இந்திராத்யைராத்மரக்ஷணே அசுரேभ्य परित्रस्तैस्तद्रक्षा
சோகரோச்சிரம் சயாச்சிதஹ. அவர் இந்த குகையில ஏன் வந்து ஷயிச்சார் சொல்லி கேட்டாரே பரீட்சித்து. அதுக்கு உத்தரம் சொல்றார், பண்டு காலத்துல இந்திராதி தேவாளுக்கெல்லாம் இடைக்கிடைக்கு அவளோட ஸ்வர்க்கத்தை அசுராள் வந்து ஆக்கிரமிப்பா. அசுராளால நிரந்தரம் உபதிரவிக்கப்பட்டுட்டே இருக்கும் அமராவதி. அப்போ அசுராளை எப்பவும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது தேவாளால். தேவாளுக்கு க்ஷீணமாயிடுத்துனா, பலம் க்ஷயிச்சுடுத்துனா என்ன பண்ணுவாவா, பூபாலாள்கிட்ட வந்து உதவி நாடுவா. பூமியை பலிப்பாலிக்கக்கூடிய ராஜாக்கன்மார்கிட்ட வந்து கேட்பா. அந்த காலத்தில் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி ராஜ்யம் பறிச்சுட்டு இருந்தாரா, அவர்கிட்ட வந்து தேவேந்திரன் முதலானவாளெல்லாம் விண்ணப்பிக்க, யுத்த வீரனான முச்சுக்குந்த மகாராஜா தன்னை சரணாகதி பண்ணினவாளை நிச்சயமா அவர் காப்பாற்றுவார். ரகுகுலத்தில் பிறந்தவர், ரகுகுலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படித்தான் ஸ்வபாவம். அப்போ அவர் மட்டும் வேறு இல்லையே. அதனால என்ன பண்ணறார், அசுர பயத்தை தீர்த்து ரட்சிக்கணும்னு சொல்லி நிச்சயிச்ச அவர் மாந்தாதாவோட புத்திரனான அந்த வீரன் என்ன பண்ணறார், ஸ்வர்க்கத்துக்கு போகிறார். அங்க அசுரால் கூட யுத்தம் பண்ணுறார். நிறைய காலம் யுத்தம் பண்றார், காலமா யுத்தம் பண்ணுறார். அப்போ பூமியை பரிபாலிச்சுட்டு இருந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார். அங்க யுத்தம் நடத்திட்டு இருக்கார். என்ன சம்பவிக்கிறதுன்னுட்டு, லப்த்வா குஹம் தே ஸ்வபாலம் முச்சுகுந்தமதாப்ருவன் ராஜன் விரமதாம் கிருச்ராத் பவான்ன பரிபாலனாத் லப்த்வா குஹம் தே ஸ்வபாலம் தே குஹம் ஸ்வபாலம். கொஞ்ச காலம் யுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் முச்சுகுந்த மகாராஜா இந்திராதிகளை எல்லாம் இப்படி ரட்சிக்கிறார். கொஞ்ச காலம் யுத்தம் பண்ணி அந்த காலத்துல தேவாள் எல்லாருமே கூடி நமக்கு ஒரு சேனாதிபதி இல்லை சொல்லி அந்த ஒரு குறையை தெரிஞ்சுண்டா. என்ன பண்ணினா, பகவான் சிவன் கிட்ட பிரார்த்திக்க தன்னுடைய புத்திரனான சுப்பிரமணியனை முருகனை சேனாதிபதியா அபிஷேகம் பண்றா எல்லாருமா சேர்ந்துண்டு. பகவான் குஹன் அவளுக்கு சேனாதிபதியா இருந்து அசுரால் கிட்டேருந்து தேவாள் எல்லாம் காப்பாத்தி ரட்சிச்சுட்டு இருக்கிறனால இப்போ முச்சுகுந்த மகாராஜாவுக்கு அதிகம் வேலை இல்லை சொர்க்கத்துல. அப்ப அதை பார்க்குறா தேவாள் எல்லாம், இத்தனை காலம் நமக்கு வேண்டி உழைச்சாரு இந்த ராஜா. அப்ப அவருக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி எல்லா தேவதைகளும் ஸ்னேகத்தோடு அவர்கிட்ட வந்து பேசுறா. இத்தனை காலமா ஹே ராஜா, நீங்கள் ரொம்ப கஷ்டமெல்லாம் அனுபவிச்சுட்டு எங்களை காப்பாத்தினேள். இனிமே நீங்கள் கஷ்டப்பட அவசியம் இல்லை, எங்களை காப்பாத்துறதுக்குன்னு எங்களுக்கு ஒரு சேனாதிபதி கிடைச்சாச்சு. அதனால இனிமே நீங்கள் யுத்தம் பண்ண அவசியம் இல்லை சொல்லி தேவதைகள் சொல்லறா. நரலோகே பரித்யஜ்ய ராஜ்யம் நிஹத கண்டகம் அஸ்மான் பாலயதோ வீர காமாஸ்தே சர்வ உச்சிதாஹ. நரலோகே பரித்யஜ்ய நிஹத கண்டகம். ஹனிக்கப்பட்ட சத்ருக்களோடு கூடினதான இந்த சொர்க்கம் இப்போ சுரட்சிதமாக்கும். ஹே வீரா, மனுஷலோகத்துல நீங்கள் உங்களோட ராஜ்யத்துல சுகமா வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஏது சத்ருக்களுமே இருந்திருக்கலை. ராஜபோகம் அனுபவிச்சுண்டு இருக்கின்ற நீங்கள் இப்போ எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி ஸ்வர்க்கத்துக்கு வந்து அந்த போகத்தையெல்லாம் தியஜிச்சு எங்களை காப்பாத்தினேன். இத்தனை காலவும் சகல விதமான சுகங்களையும் தியஜிச்சுண்டு வைராகியா இருந்தேளே நீங்கள் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லிண்டு. இனிமே அப்படி வேண்டாம், இனிமே உங்களுக்கு இஷ்டம்படி ஜீவிச்சுக்கலாம் சொல்லி தேவதைகள் சொல்லறா. சூதா மகிஷ்யோ பவதோ ஞாதயோ மாத்யமந்திரிணः பிரஜாஷ்ச துல்யகாலேன நாதுனா சந்தி காலிதாः. சுதா மகிஷ்யோ பவதோ பவதः சுதாः மகிஷ்யः ஞாதயः அமாத்யமந்திரிணः பிரஜாः. ஹே ராஜா, போகஹானி மாத்திரமல்ல, உங்களோட ஸ்வஜனங்களும் இப்போ உங்க கூட இல்லை. ஏன்னா தேவலோகத்துக்கு போய் எல்லவோ இவர் யுத்தம் பண்ணறார் முச்சுகுந்தன். தேவலோகத்துல சமயம் டிஃப்ரென்ஸ் உண்டு, டைம் டிஃப்ரென்ஸ் உண்டு. இங்கத்த ஒரு வருஷம்ன்றது அங்கே ஒரு நாள். அப்படி அநேகம் வருஷங்கள் அவர் தேவ வருஷங்களால் யுத்தம் பண்ணினால
இங்கே மனுஷாலோட ஆயுசும் கடந்து அவர் அங்கே யுத்தம் பண்ணுறார். அதனாலேயே அவர் ஜீவிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவரை கல்யாணம் பண்ணிட்ட பாரியைகள், அவரோட புத்திரன்மார், அவரோட அமாத்தியன்மார், அவரோட பிரஜைகள், அவரோட காலத்தில் இருந்த பிரஜைகள் அவள்லாம் மரணம் அடைஞ்சாச்சு. அவளோட காலமே முடிஞ்சு கொடுத்து அത്രയും காலம் அவர் அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருந்தார். அதனால அவரோட சமகாலத்தில் ஜனிச்சவா எல்லாருமே மரணம் அடைஞ்சனால காலகிரஸ்தன்மாரா போயிட்டா. காலம் அவளை முழுங்கி விடுத்து. இப்போ பூலோகத்தில் யாருமே இல்லை. இப்போ நீங்கள் அங்கே போனாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது சொல்லியே தேவதைகள் சொல்லறா. காலோ பலியான் பலினாம் भगवान् ईश्वरो व्ययः प्रजा कालयते क्रीडन् पशुपालो यथा पशून् कालो बलियान् बलिनाम्. எல்லாவரையும் எத்தனை பேர் பலிஷ்டன்மாரா பூலோகத்தில் இருந்தாலும் இகலோகத்திலையோ பரலோகத்திலையோ இருந்தாலும் அவள் எல்லாரோடையும் பலம் உடையதான ஒன்னாக்கும் காலம் நருது. ஏன்னா எல்லாருக்குமே மரணம் நருது ஒன்று உண்டு. எல்லாரையும் நியமிக்க கூடினவா, எல்லாரையும் ஆட்டி படைக்க கூடின அந்த பகவான், காலஸ்வரூபியான பகவான், சகல சம்பத் பரிபூர்ணனான பகவானும் காலமும் ஒன்னேதான். காலஸ்வரூபியா பகவான் விளங்குறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பகவானோட ஒரு ரூபமாகும் காலம் நருது. அந்த மகாதேவன் காலஸ்வரூபியான அந்த பகவான் ஜனங்களை அனாயசேன தனக்கு இஷ்டமுள்ள திக்கில் பசுக்களை மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறான். பசுக்களை எப்படி ஒரு பசுபாலன் மேய்க்கிறானோ அது மாதிரி கோபாலனாகிற அந்த பகவான் காலஸ்வரூபி என்ன பண்றார், ஜனங்களை எல்லாம் மேய்க்கிறார். அவரோட பப்பெட்ஸ் மாதிரி இந்த ஜனங்கள் ஓரோன்னு பண்ணிட்டு இருந்தா, ஓரொரு காலத்துல ஓரொரு காரியங்கள் பண்ணிட்டு அப்படியே ஜீவிச்சுட்டு இருக்கா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஹே முஜுகுந்த ராஜாவே. அதனால நம்ம கையில் இது ஒன்றும் இல்லை, காலமாக்கும் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி காலத்துக்கு மேலே பழிய போடுறா தேவதைகள் எல்லாம். എന്നിട്ട് என்ன சொல்லறா, ஆனால் அவரோட லாஸ் தானே முஜுகுந்தரோடு, இவாளுக்கு வேண்டி உழைச்சதல்லவா. அதனால வரம் சொல்லறா. வரம் என்ன வரம் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கும்போ சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றா. வரம் விரணீஷ்வ பத்ரம் தே ரிதே கைவல்ய மத்யனஹ ஏகஏவேஸ்வரஸ்தஸ்ய பகவான் விஷ்ணுரவ்யயः வரம் விரணீஷ்வ பத்ரம் தே. உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். நீங்கள் எல்லாத்தையும் உபேட்சிச்சு எங்களை ரட்சிச்ச இல்லையா, அதனால உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவா, திருப்பி எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கு, அதனால உங்களுக்கு இஷ்டமுள்ள வரம் வரிச்சுக்குங்கோ. என்ன வரம் வேணும்னா நாங்கள் தரோம், ஆனால் ஒரே ஒரு வரம் எங்களுக்கு தர முடியாது, கைவல்யம். மோட்சம்ன்றது எங்கள் கையில் இல்லை, எங்களுக்கு மோட்சம் மட்டுமே தர முடியாது. பாக்கி என்ன வேணும்னா நீங்கள் கேட்டுக்கோ, நான் தரேன் சொல்லி தேவதைகள் எல்லாருமே சொல்லறா. கால கர்மாதி பாதை இல்லாத மகாவிஷ்ணு ஒருத்தருக்கு மட்டுமே தான் தன்னோட பக்தாளுக்கு முக்தி கொடுக்க முடியும். அதனாலேயே முகுந்தன் சொல்லி அவருக்கு பேர். முக்தி நிலையனா இருக்கான் அந்த பகவான். அப்போ அந்த பகவானுக்கு மட்டும்தான் முக்தி தர முடியும். நாங்கள் அந்த பகவான் அல்லவே, அதனால எங்களுக்கு அது தர முடியாது. அதை ஒழிச்சு வேற என்ன வேணும்னா கேட்டுக்கோ, நாங்கள் தரோம் சொல்லி தேவதைகள் முச்சுகுந்தன் கிட்டக்க வரம் வரிச்சுக்க சொல்லறா. அப்போ அவர் என்ன கேட்கிறார், ஏவம் முக்தஸ்ஸ வை தேவான் அபிவந்த்ய மகாயஷாஹ நித்ராமேவ ததோ வவ்ரே சராஜாஸ்ரமகர்ஷிதः யக் கஷ்சின் மம நித்ராயா பங்கம் குர்யாத் சுரோத்தமாஹ சஹி பஸ்மீ பவேதாஷு ததோக்தஸ்ச சுரைஸ்ததா ஏவமுக்தஸ்ஸ வை தேவான். இந்த பிரகாரம் தேவதைகள் எல்லாம் வரம் வெறிச்சுக்குங்கோ சொல்லி சொன்ன உடனே முச்சுகுந்த மகாராஜா பகுமானத்தோட அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லறார். மகானான அவர் சொல்லறார், ஹே சுரஸ்ரேஷ்டன்மாரே, நீங்கள் என்ன வரம் வேணும்னா கேட்டுங்கோ சொல்லி சொன்னாலே, எனக்கு ரொம்ப க்ஷீணமாக இருக்குது. இத்தனை காலமாக யுத்தம் பண்ணினேன், கொஞ்சம் கூட நான் ஓய்வே எடுக்காக்கி உங்களுக்கு வேண்டி யுத்தம் பண்ணினேன். ரொம்ப க்ஷீணமாக இருக்குது, எனக்கு நன்னா ஒரு தூக்கம் தூங்கணும் சொல்லி சொல்கிறார் அவர். எனக்கு சுகமான ஒரு நித்ரை உண்டாகணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். எனக்கு எழுந்திருக்கவே பாடல, கொஞ்ச காலம் சில காலம் நான் தூங்கிட்டே இருக்கணும். ஆரோது என்னை எழுப்பிட்டுனா அவள் பஸ்மமாக போகணும் சொல்லி ஒரு வரம் கேட்டுக்கிறார். அவ்வளோ க்ஷீணம் அவருக்கு, அதனால அப்படி கேட்குறார். அப்படி கேட்டு
தேவன்மாரெல்லாம் ததாஸ்து சொல்லிவிட்டா. அவா எக்ஸ்பெக்டே பண்ணல, இப்படி ஒரு வரம் அவர் கேட்பார் சொல்லி அவளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவர் கேட்கறது தானே அவருக்கு கொடுக்கணும், அதனால ததாஸ்து சொல்லிவிட்டா. அதனால அவர் காலங்காலமா அந்த குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்கார். யாருமே உபதிரவிக்க பாடலே சொல்லி ஒரு குகைக்குள்ள போய் அப்படி சுகமா தூங்கிட்டு இருக்கார். എന്നിട്ട് என்ன சம்பவிக்கிறது? அசயிஷ்ட குஹாவிஷ்டோ நித்ரயா தேவதத்தயா ஸ்வாபம் யாதம் யஸ்து மத்யே போதயே த்வாமச்சேதனஹ சத்வயா திருஷ்டமாத்ரஸ்து பஸ்வீ பவது தத்க்ஷணாத் அச்சேதனஹாயஹ. சுத்ரனான இவர் நன்னா தூங்க ஆரம்பிச்சு விட்டார். அந்த குகைக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல புத்திஹீனனான ஏதோது ஒருத்தன் வந்து தன்னை எழுப்பி விட்டா அவனை நான் பார்த்ததும் பஸ்மமா போயிடணும் சொல்லி வரம் வாங்கிட்டு இருக்கார். அதுதான் சம்பவிச்சது. தேவதைகள் கொடுத்ததான அந்த நித்ராரூபமான வரத்தையும் கிரகிச்சுண்டு குகையில தூங்கிட்டு இருந்தார் அவர். அதை தெரியாக்கி புத்திஹீனனான மூடனான காளையவனன் வந்து அவரை மிதிச்சான். அவரோட தூக்கம் கலைஞ்சது. அவர் கண்ணை திறந்தார். காளையவனன் பஸ்மமா போயிட்டான். சாதுக்களை திரஸ்கரிச்சா இதுதான் நிலை. சாதுக்களை ஆரெல்லாம் துரோகிக்கிறாளோ அவளுக்கு இந்த கதி வரும் சொல்லி இதுல இருந்து புரியாது. என்ன சம்பவிக்கிறது? யவனே பஸ்மசான்னிதே பகவான் சாத்வதர்ஷபஹ ஆத்மானம் தர்ஷயாமாசு முச்சுகுந்தாய தீமதே. யவனே பஸ்மசான்னிதே. யவனன் பஸ்மமா போயிட்டான். அதுதானே சொன்னோம் முன்னாடி. பகவான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? எத்தனை காலம் இந்த முச்சுகுந்த மகாராஜா தனக்குன்னு ஒரு சுகவும் என்ன சொல்லுவா சம்பத்தும் தேடிக்காக்கி தேவதைகளுக்குன்னு உழைச்சார். എന്നിട്ട് என்னதான் இவருக்கு கிடைச்சது? தேவதைகள் தூக்கம் கொடுத்தா. தூக்கம்ன்றது எல்லாருக்குமே தான் கிடைக்கிறது. நமக்கு முடி தூங்கலாம். அதை வரம் வரிச்சுண்டு தூங்கணும்னு சொல்ற அவசியம் இல்லை. பகவானுக்கு கிருப்பை தோண்டி கொடுத்து முச்சுகுந்தன் பேர்ல. ஏன்னா பரன்மாரோட துக்கத்தை தீர்க்கணும்னு சொல்லித்தானே சாது ஜனங்கள் நினைப்பா. அந்த ஒரு குணம் சத்தியசந்தன் சொல்லி கூடி சொன்னார் இல்லையா முச்சுகுந்தனை, அதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சி கொடுத்து. அதனால இவருக்கு தர்சனம் கொடுக்கணும்னு சொல்லி இச்சையோட பகவான் பக்தபராயணனான கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்? முச்சுகுந்தன் காளையவனனை பஸ்மமாக்கின உடனே அவர் இப்படி ஆயுடுத்தே சொல்லி தெகஞ்சு நிற்கிற சமயத்தில், அந்த ஒரு ஷாக்கில் இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் அவரோட முன்னாடி பகவான் வந்து தர்சனம் கொடுக்குறான். தர்சனம் கொடுக்குற பகவான் எப்படி இருக்கான்? அடுத்த ஸ்லோகம். தமாலோக்ய கனஷ்யாமம் பீதகௌஷேயவாசசம் ஸ்ரீவத்சவக்ஷசம்பிராஜத் கௌஸ்துபேன விராஜிதம் சதுர்புஜம் ரோச்சமானம் வைஜயந்த்யாச்சமாலயா சாரு பிரசன்னவதனம் ஸ்ஃபுரன் மகரகுண்டலம் प्रेक्षणीयं हृलोकस्य सानुरागस्मिते क्षणम् अपीच्य वयसं मत्तमृगेन्द्रोदारविक्रमं पर्यपृच्छन् महाबुद्धिः तेजसा तस्य दर्शितः शङ्कितः शनकैराजा दुर्धर्षमिव तेजसा तमालोक्य घनश्यामம். இந்த ஒரு தர்சனம்ன்றது எவ்வளோ துர்லபமானது. அதை பிராபிக்கிறார் முச்சுகுந்தன். எல்லாத்துக்குமே பிராபியமான ஒன்று, எல்லாத்துக்கும் மேலே மேலே இருக்கக்கூடிய சிரேஷ்டமான பலம்ன்றது பகவத் சாட்சாத்காரம் அல்லவா? அதை கொடுக்கிறார் பகவான் முச்சுகுந்தனுக்கு. அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் பகவான்? கனஷ்யாமம், மேகம் மாதிரி நீல நிறமுடையவன், நீருண்ட மேகம் மாதிரி கருணையோடு இருக்கக்கூடியவன். அப்படி கனஷ்யாமனா அப்படி முன்னாடி நிற்கிறான். பீதகௌஷேயவாசசம், மஞ்சள் நிறத்துல அழகான பட்டு பீதாம்பரம் தரிச்சுண்டு அப்படி முன்னாடி நிற்கிறான். அந்த நீல நிறத்துக்கும் பீதாம்பரத்துக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சேர்ச்சை இருக்குது. அப்படி அழகான வஸ்திரம் தரிச்சுண்டு ஸ்ரீவத்சவக்ஷசம், மாறில
தான் சொல்லி காட்டுற மாதிரி ஸ்ரீவல்சம் சொல்ற ஒரு மருகு பிரத்யட்சமா தெரியறது. அதுலேருந்து ஸ்ரீதேவி இப்படியே எட்டி பார்க்கறா, யாருக்கு பகவான் தர்சனம் கொடுக்கறான் சொல்லி பார்க்கறேன். பிராஜத் கௌஸ்துபேன, பிரகாஷிக்க கூடின கௌஸ்துபம் சொல்ற ஒரு ரத்னத்தை பகவான் கழுத்துல போட்டுருக்கான். விராஜிதம், விசேஷன இதெல்லாம் தரிச்சுட்டு சோபிக்கிறான். சதுர்புஜம், 4 கைகள் இருக்கு அந்த பகவானுக்கு. வைஜயந்தியா, கழுத்துல நீண்டதான ஒரு வைஜெயந்தி மாலை தரிச்சுட்டு இருக்கான். ரோஜமானம், சோபிக்கிறான். சாரு பிரசன்னவதனம், மனோகரமான பிரசன்னமான முகாம்போஜம், அழகான முகம், சிரிச்சுன்னு இருக்கிற முகம். ஸ்புரன் மகர குண்டலம், காதுல 2 மகர குண்டலங்கள், மகராகாரமான குண்டலம் தரிச்சுண்டு. திரிலோகஸ்ய பிரேக்ஷணீயம் சானுராகஸ்மிதே க்ஷணம், மனுஷ வர்க்கத்துக்கு பிரேட்சிக்கிறதுக்கு யோக்கியனா இருக்கக்கூடிய, அனுராகத்தை பிரகாசிப்பிக்க கூடின மந்தஹாச சகிதமான கடாட்சத்தோட, அதி சுந்தரமான யௌவனத்தோட, அபீச்சிய வயசம். மத்த மிருகேந்திரோதார விக்ரமம், மதிச்ச சிங்கத்தை மாதிரி அப்படி உதாரமான சுந்தரமான காம்பீரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நில்போட பகவான் இப்படி பார்க்கறான். முச்சுகுந்தர் பார்க்கறார். துர்தர்ஷம் இவ, அதிக்கிரமிக்க முடியாததான ஒரு தேஜஸ் அந்த பகவானோடு. தஸ்ய தேஜஸா தர்ஷிதா, அப்படி அந்த குகை இருள் சூழ்ந்திருந்தது இல்லையா, பகவான் அங்கே ஆவிர்பவிச்சதும் பகவானோட பிரகாசம் 4 பாகத்திலையும் அப்படியே வியாபிக்க பிரகாசமாக இருக்கு. அந்த ஒரு தர்சனத்தை இந்த ராஜா, மகா புத்திமானான முச்சுகுந்தன் சொல்கிற அந்த ராஜா மெல்ல மெல்ல பார்க்குறார். கண்ணை திறந்து பார்த்ததுமே திவ்ய தர்சனம் அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சாட்சாத்காரம். ஆனாலும் புரியலையாம், முன்னாடி நிற்கிறத 6 சொல்லி புரியலையாம். கம்பீரமாக நிற்கிற அந்த புருஷன் 6 சொல்லி நினச்சிக்கிறார். நீங்கள் 6 சொல்லி கேட்குறார். அது என்ன நடக்கிறதா, முச்சுகுந்தன் மேல்கொண்டு என்ன பேசுகிறார்னு உள்ளது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.